ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் லியோஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபார்ம் டூர் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் சீக்கிரமே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் ஆன் தி வேல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் ஸ்ட்ரைட்டாக அக்ஷயகல்பா ஆர்கானிக் ஃபார்ம் தான் வந்திருந்தோம். இங்கே வரதுக்கு நாங்கள் அவங்க வெப்சைட்லேயே ப்ரீ புக் பண்ணிட்டு வந்திருந்தோம். ப்ரைஸ் பெர் பர்சனுக்கு 500 rupees. உள்ளே என்ட்ரு ஆகி கொஞ்சம் தூரம் போனதும் பார்க்கிங் ஏரியா இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லேயே ஷெட் இருக்கும், அங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம நேம் அண்ட் டீட்டெயில் செக் பண்ணிட்டு மெயின் ஃபார்முக்கு அலோவ் பண்ணுவாங்க. இங்கே ஃப்ரண்ட் ஏரியா ஃபுல்லாக பேம்பு ட்ரீஸாக இருந்தது, பார்க்க நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. பட் நாங்கள் போயிருந்தப்போ செம வெயில், அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. போனதும் வெல்கம் ட்ரிங்காக இளநீ கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு போனோம். அந்த வெயிலுக்கு செமையாக இருந்தது. அண்ட் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து மெயின் ஃபார்முக்கு போகிறதுக்கு 1 kilometer டிஸ்டன்ஸ். ஸோ நம்மளை புல்லக்காட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க. வந்தாச்சு. ஃபுல்லாக க்ரீனரியா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாமரத்துக்கு கீழே தான் அவங்களோட கிச்சன் அண்ட் சீட்டிங் பிளேஸ் இருக்குது. பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ உள்ளே வந்ததும் நம்மளை ஒரு வாலண்டியர் கைட் பண்ணுவாங்க. அண்ட் டேஸ்டிங்க்கு அவங்களோட ஹனி, பட்டர், யோகர்ட்லாம் கொடுத்தாங்க. டேஸ்ட் சூப்பர் அண்ட் நேச்சுரலாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கேம்ஸும் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து அப்படியே வெளில வந்தோன்னா டிஷ் வாஷிங் ஏரியா எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயும் அம்ப்ரெல்லா வச்சுருக்காங்க, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செஷனுக்கு போனோம். லைக் இந்த மெஷினை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் ரீயூஸ் பண்ணுறாங்கன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா அனிமல் வேஸ்ட்டை எப்படி பயோகேஸாக கன்வெர்ட் ஆகி ப்ராசஸ் ஆகுதுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதோட கெப்பாசிட்டி 1500 liters. ஸோ அதில் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபீடிங் டேங்க் கூடயும் 2 ஏர் பலூன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு பலூனுக்கும் 600 ஃபீட் பண்ணுவோம். ஃபீட் பண்ண உடனே நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மீத்தேன் தான் ஃபார்ம் ஆகும். மீத்தேன்னா என்ன, ஒரு ஹார்ம்ஃபுல் கிரீன்ஹவுஸ் கேஸ். அந்த பைப் மூலமா டைரக்டா கிச்சனுக்கு கனெக்ஷன் போயிருக்கு. ஸோ இதில் இருக்க ஒரே ஒரு டிமெரிட் என்ன அப்படின்னா, நம்ம இன்டேன் எல்பிஜிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது நம்மளால ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. எப்போல்லாம் கிடைக்குதோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது வெடிச்சிருமோ அப்படின்ற பயமும் நமக்கு இருக்காது. இப்போ எல்லோரும் தோட்டத்தில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். போகிற வழியில் அங்கங்கே மட் பாட்டில் தண்ணி வச்சுருக்காங்க. இந்த வெயிலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் தூரம் வந்ததும் ஒரு ஷெட் இருக்குது. அங்கே இந்த கேம்ஸ் அண்ட் சைக்கிளிங் ஃபார் போத் சைல்டு அண்ட் அடல்ட்ஸ்க்கு இருந்தது. ஸோ சைக்கிளை எடுத்துகிட்டு ஃபார்மை நல்லா சுற்றிட்டு இருந்தோம். சைக்கிளிங் முடிச்சுட்டு அங்கே ஒரு குட்டி டென்ட் இருந்தது, அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு சாப்பிட வந்தாச்சு. லைக் ரெட் ரைஸ், வெண்டைக்காய் சாம்பார் வித் கீ, பீட்ரூட் பொரியல், பொடலங்காய் பொரியல், களி அண்ட் சன்னா கிரேவி கொடுத்தாங்க. எல்லாமே வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெட் ரைஸ் சாப்பிட்றேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து தோட்டத்தில் லஞ்ச் சாப்பிட்டோம். தென் சாப்பிட்டு முடித்ததும் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா சீட் பால்ஸ் மேக்கிங். வேணும்னா ஜாயின் பண்ணி நம்மளும் சீட் பால்ஸ் மேக் பண்ணலாம். வந்த குட்டி பசங்க எல்லாருமே இன்வால்வாக பண்ணாங்க. லைக் கொஞ்சம் க்ளே அண்ட் சீட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வச்சு குட்டி குட்டியாக க்ளே பால்ஸாக செஞ்சிடணும். அதை அங்கே இருக்க வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதை காய வச்சு பிளான்டேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களா. அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அப்படியே வெஜிடபிள் கார்டனை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைக் நிறைய வெஜிடபிள் இருந்தது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், சில்லி, கேபேஜ், முள்ளங்கி, மஞ்சள், சுண்டைக்காயெல்லாம் கொத்தாக காய்ச்சி இருந்தது. தென் கொத்தமல்லி, புதினா, ரெட் கலரில் வெண்டைக்காய், செங்கீரை, தட்டைக்காய், பொன்னாங்கண்ணி கீரை, சொரக்காய், பொடலங்காய், அதெல்லாம் இப்போ தான் காய் வந்திருக்கு. ஸோ குட்டி குட்டியாக இருந்தது. அண்ட் இங்கே வந்ததுலேயே ஒரே ட்ராபேக், இங்கே வரப்போ இந்த வெயிலில் வந்தோன்னா சுத்தமாக என்ஜாய் பண்ண முடியாது. காஸ் வெயிலில் ஒரு பிளேஸுக்கும் நடக்கும்போதே ஃபுல் பாடியும் ட்ரெயின் அவுட் ஆயிரும். ஸோ நீங்கள் போகிறப்போ மூடிய வெதரில் போனீங்கன்னா ஃபார்மை பார்க்கவும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போக நினைக்கிறீங்கன்னா அங்கேயே சேல் பண்ணுறாங்க. அன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது வித் ப்ரைஸோடு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே இருக்க வாலண்டியர்ஸ்ட்டை சொல்லிட்டா லிஸ்ட் எடுத்துப்பாங்க. ஸோ வாங்கிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த vlog முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.